8வது அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். பாருங்கள், இது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அநேகர் இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. கர்த்தர் துவங்கும் போது ஒரு மாதிரி அற்பமாக துவங்குறாரு. இன்னொன்று நிறைய பேருக்கு அதில் கேள்வி வந்துடும். எல்லா காரியமே அப்படி தான். நீங்கள் ரட்சிப்பு எடுத்துக்கலாம், திருமண வாழ்வு எடுத்துக்கலாம், ஒரு சின்ன பிஸ்னஸை எடுத்துக்கலாம், ஊழியத்தை எடுத்துக்கலாம். ஒரு துவக்கம்னு வரும்போது அது ரொம்ப அற்பமாக தெரியும். அந்த அற்பமான ஒரு துவக்கம் கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறம் பெரிய அற்புதமாக மாறிடும். அது இடத்துல நமக்கு இந்த அற்பமாக துவங்குது பாருங்கள், அங்கே தான் நம்ம தவறி விட்டுறோம். என்னவோ கர்த்தர் நம்மளை மேலே நினைக்கல அப்படி இப்படின்னு இல்லை. எல்லார் வாழ்க்கையிலுமே அவர் அழைக்கும் போது ஒன்றுமே இல்லாமல் நம்மளை கொண்டு வருவார். வெளியில் கொண்டு வந்தோடனே நிறைய பேர் அதை பார்க்கும்போது ஒரு கேள்வி எழும்போம், கர்த்தரை நம்பி போகிறாங்க, என்ன ஆக போதும் அப்படின்னு. இப்படி தான் அது ஆரம்பிக்கும். என் வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்படும் போது சமீபத்தில் பாஸ்டரோட பேசியிருந்தேன். என்னை ரட்சிப்பில் நடத்தி வளர்த்தி வந்த பாஸ்டரோட பேசியிருந்தேன் பாருங்கள். பாஸ்டரோட பேசும்போது நிறைய பழைய காரியங்களை பேசணும். அவர் மறந்து போயிட்டு இருந்தார். 96, 97 காலகட்டங்கள்லேருந்து பேசியிருந்தோம் பாருங்கள். அதை நினைக்கும் போது ஞாபகம் வருது. ஓ, இப்படியெல்லாம் இருந்துச்சு இல்லைப்பா, இப்படியெல்லாம் நம்மளை ஆண்டவர் நடத்தினா இல்லையா. ஒன்றுமே கிடையாது. நான் வழியில் வரும்போது பாருங்கள், வீட்டிலேருந்து வெளியில் வந்து சாதாரண ஒரு மனுஷனாக இருந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு சர்ச்சில் சின்னதாக வேலை செஞ்சு பெருக்கிறது, சேர் போடுறது, உட்காந்து மற்ற நேரங்களெல்லாம் உட்காந்து பைபிள் படிக்கிறது, திரும்ப ஏதாவது சர்ச்சில் வேலை இருந்தால் செய்யுது. ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய். அந்த நேரத்தில் என்னோட நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அப்படின்னா நான் பிஸ்னஸ் பண்ணியிருந்ததுனால மினிமம் ஒரு நாளைக்கு 2500 2000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. நல்லா காசு இருக்கும். அந்த கேள்வி வரும் உள்ளுக்குள்ளே, நிறைய ஒரு உள்ளுக்குள்ளே கேள்வி. என் நண்பர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, என்னடா அது இவ்வளோ ஒரு கேவலமான நிலைமைக்கு போயிட்டே, கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ போ, கோயிலுக்கு போ, சர்ச்சுக்கு போ, ஜெபம் பண்ணு, ஆராதி, எல்லாம் நல்லது தான். ஆனால் ஏன் இவ்வளோ மட்டமாக போயிட்ட? எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 1000 ரூபாய் வேலைக்கு, மாதம் ஃபுல்லாக 1000 ரூபாய் வேலைக்கு போய் பெருக்கின்னு கூட்டிக்கின்னு சேர் போட்டு இந்த வேலை போய் சரியே, உனக்கே ஒரு அவமானமா இல்லையா? அன்றைக்கி அது அற்பமாக இருந்தது, ஆனால் இன்றைக்கி அது அற்புதமாக இருக்குது. அது சில காரியங்கள் நமக்கு புரியல. அற்பமான ஒரு ஆரம்பம் அப்படின்றதுனால அதை விட முடியாது இல்லையா. ஊழியம் எங்கே ஆரம்பிச்சது பாருங்க. நிறைய பேர் நான் ஒன்று நினைப்பேன், 1,00,000 கொண்டு வந்தால் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஒன்றுமே கிடையாது, காசே கிடையாது. பசிக்கும் பாருங்கள், ஒன்றுமே இருக்குது, பசிக்கும், சாப்பாடு சாப்பிட்றது கூட இருக்குது. அந்த நேரத்துலலாம் சும்மா அப்படியே சோத்திரம் பண்ணின்னு இருந்துருது. போய் நான் இன்னொருத்தர் வீட்டில் கேட்டால் சோறு போட்டுருவாங்க. அதெல்லாம் அசிங்கம், அவமானம். ஒன்றும் ஃபேன் கூட இருக்காது, சீட்டு வீடு பாருங்கள். நான் இருந்த வீடு ஷீட்டு வீடு, ஒரு ஃபேன் கூட கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல தான் ஊழியமே ஸ்டார்ட். ஆனால் அதெல்லாம் பார்த்து துவண்டு போல, என்னடா இது ஒரு சபையா, ஒன்றுமே இருக்காது இல்லையா. சின்ன ஷீட்டு போட்ட வீடு, மாடி வீடு, அதை ஒரு சபையாக மாற்றி அதை வந்து தொடச்சி அதை ஒரு வாரமும் சரி பண்ணி அதை நடத்தும் போது நிறைய கேள்வியாக இருக்கும். நம்ம வாழ்க்கை இவ்வளோ சின்னதாக இருக்குது. ஆனால் அற்பமாக இருக்குது தான் கர்த்தர் பிரம்மாண்டமாக மாத்துறாரு. அதில் தான் சொல்கிறோம் அப்போ சங்கீதத்தில், இது யோபுல, உம்முடைய துவக்கம் சொல்லுங்கள். அவருடைய துவக்கம் எப்படி துவங்குறாராம் சொல்லுங்களேன். துவங்குறாரு. ஆமே, துவச்சிக்கிறீங்களா? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. 2006 ஏப்ரல் 17. யோசிச்சு சொல்லணும், கரெக்டாக மிஸ் பண்ண விட. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன உடனே 17 டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கையில் காசு இல்லை. 20 நாள் தான் இருக்குது என் கல்யாணத்துக்கு. 1 ரூபா கிடையாது. எங்கள் வீட்டிலலாம் அப்போது கொஞ்சம் கேள்வியாக கேட்குறாங்க, 20 நாள் வச்சுன்னு என்ன பண்ண போகிறாரு. நான் யோசித்தேன், வரவங்களுக்கு ஒரு டீ காஃபி கொடுத்து சும்மா அப்படியே ஒரு தாலி கட்டி மோதிரம் கட்டி பொண்டாட்டி கூட்டின்னு வந்துடலாம். வேறு வழி என்ன பண்ணுறது, வேறு வழி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பிளான்லாம் பெருசாக போட்டுனுங்கிறான் பாரு. ஒரு நாள் காலையில் எழுந்து நின்று, அங்கே ஒரு ஜன்னல் இருக்கும். நான் நடத்தி இந்த ஹாலில் நிறைய நேரம் ஜன்னலில் நின்றுன்னு ஜெபம் பண்ணுவேன். அங்கே போகிற ஒரு ஜனங்களெல்லாம் பார்த்து ஜன்னல்கிட்ட போய் நின்று அப்படின்னு இருக்கும்போது ஆவியானவர் பேசுகிறார். யோவான் 2 வாசி அப்படின்னு. வாச்சேன், திரும்பவும் வாசினார். வாச்சேன் ஒரு 5-6 முறை அந்த சொல்கிறார், வாசி வாச்சினே இருக்கிறேன். என்ன புரிஞ்சுது எனக்கு? ஒன்றும் புரியல. இதில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இயேசு அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இயேசு திருமணத்துக்கு. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான கல்யாணம். இந்த திருமணத்துக்கு அழைக்கணும்னா என்ன வேணும் சொல்லுங்களேன்? ஒரு சின்ன கார்டாவது கொடுத்து தானே அழைப்பாங்க இல்லையா, கல்யாணத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு. உங்கள்கிட்ட அழைக்கிறதுக்கும் என்ன இல்லை, கார்டு இல்லை. இந்த திருமணத்தை நடத்த போகிறது நான் தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துக்கிறேன், கல்யாணத்தை நடத்த முடியுன்றீங்களே. அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஒரு 1:30 மணி இருக்கும். ஃபோன் வருது. ஃபோனில் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க நம்ம சர்ச்சுக்கு அந்த நேரத்தில் வந்தவங்களும் இல்லை. நான் ஏதோ சுகவீனமாக இருக்கிறாங்க போல இருக்குன்னு ஃபோன் எடுத்து, ஏன்னா 1:30 மணிக்கு ஃபோன் வருது, ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் சார், ஏதாவது உடல்நிலை சரியில்லையா, ஏதாவது ஆபத்து? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஜெபம் பண்ணின்னு இருந்தேன், கர்த்தர் பேசினார்,
உன் திருமணத்துக்கு காசு கொடுக்க சொல்லிக்கிறாரு. 1:30 மணி ராத்திரி, யோசிச்சு பாருங்க. சரி, தூக்கத்தில் அந்த அம்மா ஏதோ பேசுகிறாங்க போல இருக்கு. சில தூக்கத்தில் பேசுவாங்க பார்த்தீங்களா, காலைல கேட்டால் நானாக பேசுனேன்னு வாங்குவாங்க. சரி வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையிலையும் கூப்பிட்டு நீங்கள் போய் உங்கள் பேங்க்கை செக் பண்ணி பாருங்கள். சரி, நேராக போகிறேன். ஐசிஐசிஐ ஏடிஎம் கார்டு மட்டும் வச்சுருக்கிறேன். போட்டு உள்ள பேலன்ஸ் செக் பண்ணேன். கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நின்றுருந்தான். 1 லட்ச ரூபா போட்டிருந்தாங்க.